தெருநாய்களுக்கும் செல்லப்பிராணிகளுக்கும் பெரிய அளவில் ஒன்றும் வித்தியாசமில்லை என்கிறார் ஓய்வு பெற்ற பொது சுகாதாரத்துறை இயக்குனர் திரு குழந்தைசுவாமி. இந்த சமூகம் வேட்டை சமூகமாக இருந்த காலத்திலிருந்தே நாய்கள் மனிதர்களுக்கு உதவியாக இருந்தது. நாகரிக மாற்றம் மற்றும் நகரமயமாக்கல் போன்ற காரணங்களால் பெருநகரங்களில் நாய்கள் தனித்து வளர வேண்டிய நிலை உருவாகிவிட்டது என்கிறார் குழந்தைசுவாமி அவர்கள். ஒவ்வொரு காரணமாக கேட்கலாம். தெருநாய்கள் ஆக்ரோஷமாக ஏன் நடந்து கொள்கிறது? அவைகளுக்கு நடமாட்டம் மற்றும் உயிரியல் தேவைகள் பூர்த்தி அடைந்தாலும் ஊட்டத்துக்கு பற்றாக்குறை, பசி, தாகத்துக்கு நீர் மற்றும் தன் இட ஆதிக்கம். தடையின்றி எங்கு உணவு கிடைக்கிறதோ அங்கேயே தங்கிக் கொள்ளும். உணவு கிடைப்பது நின்றுவிட்டால் வேறு இடத்திற்கு சென்றுவிடும். ஏன் வாகனங்களை துரத்துகிறது? ஒரு நாய் அல்லது குழுவில் இருக்கும் வேறு நாய் மீது ஏதாவது ஒரு வாகனம் மோதி இருக்கும். அதனால் அந்த வாகனத்தின் மீது நாய்களுக்கு வெறுப்பு தட்டியிருக்கும். அதனால்தான் வாகனங்களை துரத்துகிறது. நாய்கள் கூட்டமாக இருந்தால் இடைவெளி கண்டிப்பாக நாம் கடைபிடிக்க வேண்டும். பெரும்பாலான நாய்கள் அச்சத்தை உண்டாக்கத்தான் சப்தம் எழுப்புகிறது. பெரும்பாலான நாய்கள் தனியாக இருக்கும் குழந்தைகளை தாக்குகிறது. அதனால் எக்காரணம் கொண்டும் குழந்தைகளை தனியே விடக்கூடாது. இந்த செய்தி BBC கலெக்டிவ் நியூஸ் ரூமிலிருந்து கிடைத்தது.